அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் ஒன்று போட போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஜூஸ் தாங்க. விலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியானது, ரொம்ப நேச்சுரலானது, எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடியதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் ஜூஸ் போட்டு குடிப்போம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது என்ன ஜூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லெமன் தாங்க. இந்த லெமன் ஜூஸ் கூட கொஞ்சமாக நான் கிரேப்ஸ் போட்டு சூப்பராக நான் ஒரு ஜூஸ் ஒன்று இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த லெமன் ஜூஸை நம்ம குடிக்கிறனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த லெமன் ஜூஸில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்தத்தை போக்கக்கூடிய தன்மை இந்த லெமன் ஜூஸ்க்கு நிறையவே நிறைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாந்தி, மயக்கம் இதெல்லாம் அடிக்கடி ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த லெமன் ஜூஸிலோட கொஞ்சமாக நீங்கள் உப்பு போட்டு குடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வாந்தி, மயக்கம் இதெல்லாம் நமக்கு நல்லாவே சரியாயிடும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காலரா, அந்த வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த லெமன் ஜூஸை நீங்கள் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வராமல் நம்ம நல்லா க்யூர் ஆகிடலாம். இந்த ஜூஸில் அவ்வளவு சத்துக்கள் நிறையவே இருக்குது. ஒரு சிலர் நினைப்போம் வெறும் லெமன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ரொம்ப சாதாரணமாக நினச்சிருவோம். ஏன்னா எப்போயுமே நம்ம காஸ்ட்லியாக ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறனா தான் நம்ம ரொம்பவே ஆசைப்படுவோம். ஆனால் நேச்சுரலானது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த லெமன் தான். இதில் விட்டமின் சி சத்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் நமக்கு நிறைஞ்சிருக்குது. இதை நீங்கள் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்ப நேச்சுரலானதாங்க இந்த லெமன் ஜூஸு. இதில் என்னென்ன நன்மைகள்லாம் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு உடல் எடை ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னா உடல் எடையை குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த லெமன் ஜூஸ்க்கு நிறையவே நிறைஞ்சிருக்கு. கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு நிறையவே இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தில் கற்கள் அதிகமாக சேர்ந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த லெமன் ஜூஸை நீங்கள் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே இருக்காது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பேசும்போது வாயிலேருந்து நிறைய ஸ்மெல் வரும், வாய் துர்நாற்றம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க கூட நீங்கள் இந்த லெமன் ஜூஸை குடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்புண், வாய் துர்நாற்றம் எல்லாமே நமக்கு நல்லாவே க்யூர் ஆயிடும். சூப்பரான ரெமிடி தாங்க. இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி சத்து ரொம்பவே அதிகமாக நிறைஞ்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜூஸை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த லெமன் ஜூஸோட கொஞ்சமாக கிரேப்ஸ்லாம் போட்டு சூப்பராக நான் ஒரு புது மெத்தடில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா இந்த மெத்தட்லேயே நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே லெமன் போட்டு உப்போ அல்லது சர்க்கரையோ சேர்த்து கூட நீங்கள் இந்த ஜூஸ் குடிக்கலாம். இது எப்படின்றத வாங்க நம்ம டெமோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ்சுடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம சூப்பராக ஒரு லெமன் ஜூஸ் போட போகிறோம். அந்த லெமன் ஜூஸோட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கிரேப்ஸ் கூட கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன், சர்க்கரையும் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இப்போது நம்ம இதை எல்லாத்தையும் போட்டு சூப்பரான ஒரு ஜூஸ் ஒன்று நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் நான் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக கிரேப்ஸை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போது நான் கொஞ்சமாக கிரேப்ஸ் கொஞ்சம் உள்ளே எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூடவே நான் கொஞ்சம் புதினா இலைகளையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி புதினா இலைகளையும் கொஞ்சம் உள்ளே நல்லா சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. இது கூடவே நான் கொஞ்சம் சர்க்கரை உள்ளே சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு சர்க்கரையும் கொஞ்சம் கடைசியாக பார்த்திங்கன்னா நான் லெமன் ஜூஸ் நான் ஏற்கனவே ரெடியாக கட் பண்ணி எடுத்து ரெடியாகவே வச்சுக்கிட்டேன். இந்த லெமன் ஜூஸையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு லெமனோட ஃபுல் ஜூஸையுமே நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சிட்டு இதை வடிகட்டிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம டெமோவில் பார்த்தோம் இந்த ஜூஸை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. நான் இது கூட பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் போட்டு தான் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த ஜூஸை நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட் இருக்கோ அந்த ஃப்ரூட் போட்டு நீங்கள் தாராளமாக ஜூஸை நீங்கள் ரெடி பண்ணலாம். ஏன்னா சம்மர் டைம் இந்த மாதிரி ஜூஸை நம்ம இன்டேக் எடுத்துக்கிறது நம்ம ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. இது இதோட நீங்கள் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இது கூட நீங்கள் இஞ்சி போடுறனாலும் கூட போட்டு நீங்கள் ஜூஸ் ரெடி பண்ணலாம். நான் இந்த ஜூஸில் இஞ்சி போடலை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணுறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு
சால்ட்டு போடுறது தான் பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் தாராளமாக அந்த ஜூஸை போட்டு நீங்கள் வீக்லி 2 or 3 டைம்ஸ் தாராளமாக இந்த ஜூஸை நீங்கள் குடிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இந்த ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம லவ்சுடர் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி.